சாப்பாடு. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். உங்கள் அன்பார்ந்த ஓட்டக்காசுவின் சாரா பேசுகிறேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் சாரா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்துட்டு ஓட்டக்காசு சேனலில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டு டேக்கு வந்துட்டு பிள்ளையார கிட்டே எடுக்க வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிள்ளையார்கிட்ட நான் வந்த நேரம் என்னன்னு தெரியல, பிள்ளையாருக்கு ஒரே மூவ்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் போயிருக்காங்க. அதனால் கனகராஜன் வந்துட்டு அங்கே காட்டுங்க, கனகராஜன் வந்துட்டு அந்த கற்பூரத்தை கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் கற்பூரம் அணியறதுக்குள்ளே வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்னோட டேக்கெல்லாம் நீங்கள் ஓனாக பார்க்க வைப்பீங்க. ஸோ நம்ம டேரக்டர் வந்துட்டு ஒரு டைலாக்கே கிட்டத்தட்ட காலையில இருந்து ஒரு அவர் சும்மா சொல்றாரு, இப்படி நான் சொல்லி கொடுத்து சொல்றாரு டேரக்டர் அல்லவா. நம்ம கேமராமேன் கற்பூரத்தை கொண்டு வந்தாரு. குமார் அதை எடுங்க, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் கிட்ட போறேன். எதுக்கு நான் நூல் வண்டி கட்டலாம், வண்டி கட்டுறா, வண்டி திருமணம் இல்ல. ஓகே ஓகே, கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி சாரா மாதிரி எல்லாம் நம்ம டீம்ல புத்திசாலி தான் இருக்கிறோம். என்ன சாரா, நான் கொடுத்த ஐடியா தான் அவர் யோசிக்கிறாரு, வச்சிருக்காரு சீன்ல. அடுத்து என்ன பண்ண போற சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன சொல்லுமா? ஐயோ செருப்பு பிஞ்சிருச்சு. ஐயோ அண்ணா, செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஓட்டக்காசுக்கு வந்து செருப்பு பிஞ்சு விட்டுருச்சு. வேற செருப்பு இல்லையா? ஐயா முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. நீங்க ஒண்ணுதான் பண்ணுங்க, இல்ல கம் போட்டு ஒட்டிடலாம். அண்ணா ஒரு 5 ரூபா கொடுங்க. ஒரு ஹீரோயின் காசு கூட கொண்டு வரலையா? பேக்ல இருக்கு. அண்ணா ஒரு 5 ரூபா கொடுங்க, சைக்கிள் வாங்கணும். 5 ரூபா எல்லாமே திருப்பி எல்லாம் கைப்புள்ள கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் வந்தேன். கடைசியில் இப்படி செருப்பு பிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. இவராக தான் இருக்கும், இதுக்கு மூல காரணம் இவர் தான். ஏன்னா கட் சொல்ற வரைக்கும் அப்படியே வண்டியை காமிச்சிட்டு ரோல் ஆக்ஷன். கிட்ட வரதா? வேண்டாம் மூவ்மெண்ட் பண்ணாத, அப்ப அவனுக்கு கஸ்டமர் பிரதிபலிக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கிட்ட வந்தா ஈஸி தான் உனக்கு. இல்ல ஃபுல் ஷாட்டே நடு சொல்லணும். என்ன பண்றீங்க? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு. செருப்பு வெட்டறதா இல்ல, செருப்பு தைக்கிற கடை எங்கன்னா டைலாக் போயிட்டுடா. உங்களுக்கு ஏதாவது செருப்பு தைக்கிற கடை தெரியுமா? சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். எப்படி போகும்போது பார்க்கலாம். கஸ்டமருக்கு ஒன்று தான் எடுத்துட்டு வந்துருக்கேன். கேமரா மாத்திங்க. மங்களம் உண்டாகட்டும். A few moments later. ஸ்டார்ட் பண்ணி 10 மணி. மணி இப்ப எவ்வளவு? அது வந்து என்னோட 12 மணி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் ஒரு சீன் தான் அது. கிட்டத்தட்ட சாரா வந்து ஒரு 24 டேக் மேல. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். கேமரா மிஸ்டேக் வந்து ஒரு 3 டேக் தான். 3 டேக் கிடையாது, சத்தியமா 3 டேக் கிடையாது. கேமராமேனோட மிஸ்டேக் ஒரு 4. கேமராமேனே ஆல்சோ கேமரா மிஸ்டேக்கும் கூட. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். சொல்லு. என்னோட மிஸ்டேக் வந்துட்டு செருப்பு பிஞ்சது. செருப்பு ஆமா, முக்கியமா இதுல நான் பதிவிட்டே ஆகணும். இது வந்துட்டு நான் எனக்கு காஸ்ட்லியான என்னோட செருப்பு வந்துட்டு ரொம்ப ப்ரீசியஸா வச்சு வச்சிருந்தேன். சோ அந்த செருப்பு வந்துட்டு ஓட்டக்காசு வந்ததுனே அது இல்ல, அதான் காட்ட வேணாம். அது பிச்சு விட்டாங்க, புடிஞ்சு போச்சு. இவர்தான் சதி பண்ணிருப்பாருன்னு எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு. இவர் மேல தான் எனக்கு சந்தேகம். இல்ல வாய்ப்பில்லை. சாரா வந்து ரொம்ப நாளா ஷூட் பண்ணாம இருந்தங்காட்டியும் எனக்கு டைலாக் பேச வரமாட்டேன்னு சொல்லி ஒரு எல்லாத்துட்டையும் ஒரு கதை விட்டுருக்காங்க. அது ஆனால் அப்படிலாம் கிடையாது, உண்மையிலே இதுக்கு பேச வரல. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. மூஞ்சே திருநாள் 300 டேக் போகணும். ஆக்ஷன். நடு ரோலிங். சாரா கட்ட பண்ணு. ஆக்ஷன். என்னை நம்பி 1 2 3 4 பேர் ஒரு கேமரா கிம்பல் 2 வண்டி நிக்க வச்சிருந்தா நீ விளையாண்டுக்கிற. ஆனா விளையாடலண்ணா, ரொம்ப நாள் ஆச்சு நான் டச் விட்டேன். இல்ல நான் இதுல வந்துட்டு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் டைப் ஆயிடுச்சு. அது நீ பண்ண வச்சுக்க மாட்டேன். பேண்ட் எடுத்துட்டு தெரியல. அண்ணா
இது வாங்க டைட்டா இருக்கு சத்தியமா டைட்டா டைட் வந்து அப்படியே மேட்ச் டைட்டா தானே இருக்கு டைட்டா தானே இருக்கு ஆமா டைட்டா தான் இருக்கு. கேட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் விடுவா எனக்கு தான் கொஞ்சம் ஆயில் விடுங்க அப்படியே மறுபடியும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சைடுல இந்த செடிக்குள்ள கொண்டே விடுற மாதிரி போகும். அது செடிக்குள்ளேயே போக வேண்டாம், கொஞ்ச தூரம் இப்படி போறேன் அப்படியே போனது அப்படியே அப்படி வண்டி ஆட்டுற மாதிரி விடு. புரியுதா? நான் சொல்றேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. பின்னாடி வண்டி வருது பாத்து. முடிங்கிருப்பாரு அப்படியே. இந்த பையன் தானே உண்மையில நீங்க முன்னாடி நிக்கிறீங்க கனகராஜி நம்பி நின்றுத அது என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஓவரா வாய்ப்பு செஞ்சு கொண்டுறாமா. கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செருப்பு செருப்பு பிஞ்சிச்சுனா அது வேற என்ன டேரக்டரா சொல்றாங்க. இந்த தெரியல இத காட்டுறதா என்னச்சு ஃபோக்கஸா இது இன்னைக்கு ஷூட் ஃபுல்லா இதே தான் செருப்பு வந்து என் மூஞ்சிட்டு நிக்கலாம். மட்டும் வாங்கிட்டு வரலாம். நான் 5 ரூபாய் ஒட்ட வச்சுக்கலாம். நான் 5 ரூபாய் மட்டும் ஐயோ சாமி இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா. ச்சே என்ன மனுஷன். இங்க பாருங்க ஊக்கு கொடுத்து தெய்வம் நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. ஏய் இது வேஸ்ட்டா. சரி பின்னாடி வந்து பின்னாடி பாரு. பின்னாடி இது ஊசி உன் காலில் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஜூம் பண்ணு போக வேண்டியதான். ஆனா உனக்கு ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வா சீரியஸா அத பைத்தியம் இல்ல. வண்டி எடுத்து கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு ஓட்ட தெரியாம ஓட்டணும். கடைசி வரைக்கும் அது அப்படியே சீரியஸா அது ஓட தெரியல, நடிச்சிட்டு இருக்கு. வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாத உனக்கு? ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் அந்த மாதிரி ஓட்ட தெரியாம ஓட்டணும். அதுக்கப்புறம் கரெக்டா போயிடணும். நீ கடைசி ஆபீஸ் வரைக்கும் இப்படிதான் ஓடிட்டு போயிடும். ஆக்ஷன். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். ரொம்ப நாள் ஆனங்கட்டி கொஞ்சம் நர்வஸா இருக்கா? நர்வஸ் இல்ல, நடிக்க வரலைங்க. நடிக்க வரலையா? பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. அதனால அப்ப கொஞ்சம் எப்படி? ரெண்டு டைம் தான் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க டேக் எடுத்தேன். மத்தபடி பெர்ஃபெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எல்லாம் தப்பு தப்பா சொல்லு. திணிக்கல, அங்க சொன்னதான் இங்கேயும் சொல்றேன் நான். மாமா கோவம் வந்துருச்சு. வா ஆக்ஷன். ஷாக்காக பாத்து. ஃபிளாஷ்பேக். ரெண்டு டைம் தான் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க டேக் எடுத்தேன். மத்தபடி பெர்ஃபெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா